Welcome friends, UGTRB Chemistry Previous Year Question Discussion 2023 Seriesல இன்னைக்கு என்ன question பார்க்கலாம் வாங்க. Question number 123. Walden inversion is similar with the mechanism of dash. Option A SN1, Option B SNI, Option C SNAR, Option D SN2. இந்த கொஸ்டின் எங்க இருந்து எடுத்திருக்காங்கன்னா யூனிட் 9 வால்டன் இன்வர்ஷன்ன்ற கான்செப்ட்ல இருந்து கேட்டிருக்காங்க. ஸோ வால்டன் இன்வர்ஷன்றது என்ன, இது எந்த மாதிரியான டைப் ஆஃப் ரியாக்ஷன்ல வருதுன்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா SN1. SN1 அப்படின்றது என்னன்னா யூனிமாலிகுலர் நியூக்ளியோபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். இங்க என்ன மெக்கானிசம் ஃபாலோ பண்ணுவாங்கன்னா ரெசிமைசேஷன் மெக்கானிசம் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ ரெசிமைசேஷன் இங்க கிடைக்கிற ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தோன்னா ரெசிமிக் ப்ராடக்ட் கிடைக்கும் நமக்கு. ரெசிமிக் ப்ராடக்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா 50% டி ப்ராடக்ட் 50% எல் ப்ராடக்ட் நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க SNI. SNI அப்படின்றது என்னதுன்னா இன்டர்னல் நியூக்ளியோபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். ஸோ இங்க என்ன மாதிரியான மெக்கானிசம் ஃபாலோ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிட்டன்ஷன் கான்ஃபிகரேஷன் சொல்லுவோம். இதனுடைய ப்ராடக்ட் ரிட்டன்ஷன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் SNAR மெக்கானிசம் அப்படின்னா என்னன்னா அரோமேட்டிக் நியூக்ளியோபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் சொல்லுவோம். ஸோ இதை வந்து எந்த மாதிரியான மெக்கானிசம் ஃபாலோ ஆகும்னா அடிஷன் எலிமினேஷன். இதுக்கு அனதர் நேம் என்னன்னு சொல்லுவாங்கன்னா அடிஷன் எலிமினேஷன் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ எலிமினேஷன் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் அடிஷன் நடக்கும், நெக்ஸ்ட் எலிமினேஷன் நடக்கும். அதனால இது நம்ம அடிஷன் எலிமினேஷன் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. தென் லாஸ்ட் ஒன் என்னன்னா SN2 மெக்கானிசம். அப்படின்னா பைமாலிகுலர் நியூக்ளியோபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். இங்க தான் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா இன்வர்ஷன் நடக்கும். ஸோ இன்வர்ஷன் ப்ராடக்ட் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த இன்வர்ஷன்ற கான்செப்ட் எங்க வருதுன்னு பார்த்தீங்கன்னா SN2 மெக்கானிசம்ல பைமாலிகுலர் நியூக்ளியோபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன்ல தான் வரும். அப்படின்னா இந்த இன்வர்ஷனை இன்ட்ரோடியூஸ் பண்ண சயின்டிஸ்ட் யாருன்னா வால்டன். ஸோ அதனால நம்ம என்னன்னு சொல்றோம்னா அந்த ரியாக்ஷனை வால்டன் இன்வர்ஷன் சொல்றோம். ஓகேங்களா. அப்போ எந்த மெக்கானிசம் சிமிலரா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா SN2 மெக்கானிசம் தான் நமக்கு சிமிலரா இருக்கும் இன்வர்ஷன் வால்டன் இன்வர்ஷனுக்கு. ஓகேங்களா. ஸோ 123 ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் 124. Assign E and Z notations for the given compound. Option A 2E 4E 6Z. Option B 2Z 4Z 6E. Option C 2Z 4E 6Z. Option D 2E 4Z 6E. இந்த கொஸ்டின் எங்க இருந்து எடுத்திருக்காங்கன்னா யூனிட் 9 EZ நோட்டேஷன் நாமன்கிளேச்சர்ல இருந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. இங்க கிவன் காம்பவுண்ட் கொடுத்திருக்காங்க. ஸோ இதுல இருந்து என்ன டபுள் பாண்ட் இருக்கிற இடத்துல நம்ம வந்து என்ன நோட்டேஷன் இருக்குன்றத மென்ஷன் பண்றோம். ஈயா இல்ல ஜெட்டான்றத மென்ஷன் பண்ண போறோம். ஓகேங்களா. ஸோ பாருங்க, இதுக்கு நம்ம ப்ரியாரிட்டி ஆர்டர் படி நம்ம ஃபர்ஸ்ட் நம்பர் கொடுத்துடணும். ஓகேவா. ஓகே. கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப் தான் நம்ம என்ன பண்றோம்னா நம்பர் கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட் நம்பர் கொடுக்கணும். ஓகேங்களா. பேஸ்ட் ஆன் தி ப்ரியாரிட்டி. ஓகே. ஸோ செகண்ட் கார்பன், தேர்ட் கார்பன், 4 5 6 7 தென் 8. ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டபுள் பாண்ட் இருக்கிற இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம்னா ஈயா ஜெட் நோட்டேஷனா இருக்கான்றத ஐடென்டிஃபை பண்ண போறோம். ஸோ இதை எப்படி நம்ம நம்பரிங் கொடுக்குறோம்னு பார்த்தீங்கன்னா ஹையர் அட்டாமிக் நம்பர் இருக்கிற அந்த குரூப்ஸ்க்கு தான் நம்ம என்ன பண்றோம்னா ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்கணும். அதுபடி நம்ம என்ன பண்றோம்னா ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்கறதுக்கு கார்பாக்சிலிக் ஆசிடுக்கு 1 கொடுக்குறேன். ஓகேங்களா. ஸோ இதுக்கு என்ன பண்றோம்னா நம்ம 2 கொடுக்குறோம். அப்போ இந்த ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது நமக்கு ஹைட்ரஜன் வந்து லோயர் ப்ரியாரிட்டி. அதனால நம்ம என்ன பண்றோம்னா இது 4 இல்லைன்னா இங்க இது 2 கொடுத்துறேன், இது 1. இந்த கார்பன் அட்டாச்மெண்ட் நான் 1 கொடுத்துறேன். ஓகேங்களா. ஸோ இப்போ ஈஸியா நம்ம எப்படி இதை கண்டுபிடிக்கலாம்னு பாருங்க. 1ஐயும் 2ஐயும் கனெக்ட் பண்ணுங்க. 2 நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் 1 நெக்ஸ்ட் 2. இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு ஜெட் மாதிரி இருக்குங்களா. அப்போ இது நம்ம என்ன பண்றோம்னா ஜெட்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து செகண்ட் கார்பனுக்கு இடையில தான் நமக்கு இந்த நோட்டேஷன் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். அப்போ இதை வந்து நம்ம 2Z மென்ஷன் பண்ணுறோம். ஓகேங்களா. இது புரிஞ்சுதுங்களா. சேமே இங்கேயும் அதே மாதிரி பார்க்குறோம். இப்போ ஹைட்ரஜன் தான் லீஸ்ட் ப்ரியாரிட்டி இது வென் கம்பேர் டு தீஸ் 2 கார்பன். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இது 2ன்னு வச்சுக்கிறேன், இந்த கார்பனுக்கு 1ன்னு வச்சுக்கிறேன். அதே மாதிரி இது 2ன்னு வச்சுக்கிறேன், இந்த கார்பனுக்கு 1ன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா. அதே மாதிரி நம்ம இங்கே கனெக்ட் பண்ணுறோம் 1
2 then again 1 then 2. ஸோ இதுவும் பார்க்குறது நமக்கு ஜெட்டோடைய ஷேப்பில் தானே இருக்குது இன்வெர்டடாக. ஸோ அப்போ இதுவும் நம்ம என்ன பண்ணுறோம், இது எத்தனாவது கார்பன் வருது, 4th கார்பன் வருது இல்லைங்களா. அப்போ 4 செட்டு. ஓகேவா. இப்போ இங்கே பாருங்கள், இந்த கார்பனில் இங்கே குளோரின் ப்ரெசண்ட்டாக இருக்குது. குளோரினுக்கு தான் வந்து இப்போ ப்ரியாரிட்டி ஃபஸ்ட்டு கொடுப்போம், ஏன்னா அட்டாமிக் நம்பர் ஹையராக இருக்கிறதுனால. ஸோ இது 1ன்னா இந்த கார்பனுக்கு நம்ம 2. ஓகேவா. இங்கே பாருங்கள், இங்கே ஃபினைல் குரூப் இருக்குது, இங்கே மெத்தில் குரூப் இருக்குது. இப்போ ஃபினைல் குரூப்புக்கு தான் நம்ம ஃபஸ்ட்டு கொடுப்போம், ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு. நெக்ஸ்ட்டு மெத்தில் குரூப்பு. இப்போ நம்பர் கனெக்ட் பண்ணி பாருங்கள், 1 2 1 2. இது நடுவில் நம்ம இந்த மாதிரி போட்டுட்டோம்னா பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா மாதிரி இருக்குங்களா. ஸோ இப்போ இந்த கான்ஃபிகரேஷன் 6th தானே கார்பனுக்கு தானே வருது. அப்போ இது என்ன பண்ணுறோன்னா 6 இல்லைங்களா, ஸோ 2Z 4Z 6E. இந்த ஆன்சர் எங்கே வருதுன்னு பாருங்கள், 2Z 4Z 6E. அப்போது 124 ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் 125. Which is the projection for the following confirmation of ethane? Option A Sauer's eclipsed, option B Newman eclipsed, option C Fisher eclipsed, option D Newman staggered. நமக்கு இந்த கொஸ்டின் எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னா யூனிட் 9ல இருந்து கேட்டிருக்காங்க. அதுவும் கன்ஃபர்மேஷன்ஸ் டாபிக்லேருந்து எடுத்திருக்காங்க. எந்த டைப் ஆஃப் ப்ரொஜெக்ஷன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ பாருங்கள், ஈத்தேனுடைய இந்த ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு பார்க்கறதுனால நம்ம ஆப்ஷன்ஸை பார்க்கலாம். சாகர்ஸ் எக்லிப்ஸ்டு. சாகர்ஸ் அப்படின்றது எந்த மாதிரியான ஸ்ட்ரக்சரில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைனில் இருக்கும். இதுதான் நம்ம சாகர்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இது எக்லிப்ஸ்டுன்னு கொடுத்துருக்காங்க. சப்போஸ் இது ஸ்டாகர்ட்னா என்ன ஆகிருக்கும்னா, ஒரு கார்பன் வந்து ஸ்டாண்டர்டாக இருந்துட்டு அனதர் கார்பன் என்ன ஆகிருக்கும்னா இப்படி ரொட்டேட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இது ஸ்டாகர்ட், எக்லிப்ஸ்டு, ஸ்டாகர்டு. இதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா சாகர் ஸ்ட்ரக்சர்னு சொல்றோம். இப்போ நியூமன் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூமன்றது இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் கொடுத்துருப்பாங்க. ஒரு கார்பன் வந்து ஸ்டாண்டர்டாக வச்சுக்கிட்டு இன்னொரு கார்பனை ரொட்டேட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இது என்ன ஸ்ட்ரக்சர்னு பார்த்தீங்கன்னா நியூமனில் எக்லிப்ஸ்டு ஸ்ட்ரக்சர். இதை நம்ம எக்லிப்ஸ்டுன்னு சொல்லுவோம். ஓகேவா. ஸோ இதுவே நம்ம ஸ்டாகர்ட்னா என்ன பண்ணுவோம், 60 டிகிரி ரொட்டேட் பண்ணுவோம். ஓகே. ஸோ இதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா ஸ்டாகர்ட் ஸ்ட்ரக்சர்னு சொல்கிறோம். ஸோ திஸ் இஸ் எக்லிப்ஸ்டு ஸ்ட்ரக்சர் ஃபார் நியூமன், திஸ் இஸ் ஸ்டாகர்ட் ஸ்ட்ரக்சர் ஃபார் நியூமன். தென் ஃபிஷர் ஸ்ட்ரக்சர்ன்றது என்னென்னா லைன் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் இருந்துச்சுன்னா நம்ம ஃபிஷர்னு சொல்கிறோம். நியூமன் ஸ்டாகர் நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ இந்த ஆப்ஷன்லேருந்தே நமக்கு தெரியும் சாகர்ஸ்ன்றது இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர். ஃப்ளைவெட் ஸ்ட்ரக்சரும் இருக்குது. ஃப்ளைவெட் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு இப்போ இந்த காம்பவுண்ட் எடுத்துன்னு வச்சுக்கிங்களேன், இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒன்று வந்து வெஜ் லைன்லேயும் இன்னொன்று டேஷ் லைன்லேயும் மென்ஷன் பண்ணி இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சரை நமக்கு கொடுத்துருந்தாங்கன்னா இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா, இந்த மாதிரியான இது என்னன்னு சொல்லுவோம்னா ஃப்ளைவெஜ் சொல்லுவோம். ஓகேவா. ஸோ நமக்கு கேட்டிருக்கிற ஆப்ஷனை என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த ஸ்ட்ரக்சர் வந்து எந்த மாதிரியான ஸ்ட்ரக்சருக்கு மேட்ச் ஆகுது, ப்ரொஜெக்ஷன் என்ன மாதிரியான கன்ஃபர்மேஷனில் வருது அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இந்த சாகர்ஸில் இது ஸ்டாகர்ட் ஃபார்மு, இது எக்லிப்ஸ்டு ஃபார்மு. நம்ம கொடுத்துருக்கிறது எக்லிப்ஸ்டு ஃபார்ம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சாகர்ஸ் எக்லிப்ஸ்டு தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா. ஸோ 125 ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.